சூப்பர் மனம் வரும். அதுக்கப்புறம் இந்த மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நான் கடலைப்பருப்பு அரை அழாக்கு, துவரம்பருப்பு அரை அழாக்கு, பாசிப்பருப்பு அரை அழாக்கு, அதுக்கப்புறமா அரிசி வந்து 1 அழாக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம், புழுங்கரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சரிசியும் போட்டுக்கலாம். நான் வந்து புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன். அதில் நல்லா அலம்பிட்டு நல்லா ஒரு 5 hours ஊறணும். ஊறின பிறகு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே நான் காஞ்ச மிளகாவும் பூண்டும் நான் இந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டேன், பருப்பு தண்ணியிலே. ஸோ அதுவும் நல்லா ஊறிட்டு, ஏன் நான் பூண்டு போட்டிருக்கேன்னா இந்த வயிற்றுக்கு இந்த பருப்பெல்லாம் ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும், அதனால அந்த பூண்டு சாப்பிட்ட ஜீரணமாகவும் சொல்லிவிட்டு நான் அது போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா நல்லா வறுத்துச்சு பாருங்கள். இந்த தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாவில் போடுறோம். இந்த மாவில் போட்ட பிறகு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு சின்ன சின்னதாக மெலிசா இல்லை திக்கா எப்படி உங்களுக்கு வருமோ அதே மாதிரி நீங்கள் பருப்பை நல்ல தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லை திக்காக ஆக்சுவலாக அடைனா கொஞ்சம் திக்காக தான் போடுவாங்க அந்த காலத்துலலாம். நம்மளுக்கு சீக்கிரம் வேகணும், லேட்டாகுது